சார் காலை வணக்கம் எல்லாருக்கும். சார் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியிட்டாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ கவுன்சிலிங் வந்து ஜனவரி 22ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த டேட்டில் என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகேங்களா? இது போன வருஷம் வச்சு ஒரு அனலைஸ் தான் சார். ஆக்சுவலி என்னன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா 10,000 சம்திங் இருந்தது இல்லைங்களா? ஆனால் இந்த வருஷம் 9,500 சம்திங் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதில் என்ன ஒரு ரோல்னால் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் அப்படின்னு சொல்லி ஒரு 192 வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் அந்த 9,500 வருது. அப்படின்போது போன வருஷம் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணும்போது இந்த வருஷத்துக்கான அந்த ஒன் டே என்பது இப்போ போன வருஷம் 4th டே வரைக்கும் இருந்துச்சுன்னா இந்த வரைக்கும் 3rd டே வரைக்கும் தான் இருக்கலாம் மேபி. ஏன்னா வேகன்சி கம்மி ப்ளஸ் இந்த சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் அப்படின்ற பார்க்குற அந்த போஸ்ட்லாம் கொஞ்சம் ஹேடாக இருக்குது இல்லைங்களா? அது எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்குது. அதுவும் இல்லாத இந்த ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்க. இந்த போஸ்ட் இருக்குது. இந்த டைம் ஃபாரஸ்ட்லாம் சேர்த்து தான் இந்த 9,500 இருக்குது. போன டைம் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் லைக் இந்த சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன்ஸ் இல்லாமல் 10,000 ப்ளஸ் இருந்தது ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போதே கொஞ்சம் டேட்டு எக்ஸ்ட்ரா போயிடுச்சு ஓகேங்களா? ஒரு சில பேருக்குலாம் இப்போ லைக் விஓலாம் பார்த்தீங்கன்னா 3rd டே 4th டே ஈவினிங் வரைக்கும் இருந்தது. 4th டே கொஞ்சம் ஒரு சில கம்யூனிட்டிக்கு இருந்தது. ஆனால் இந்த டைம்லாம் 4th டே வரைக்கும் அப்படியே ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குமானா கொஞ்சம் ரேர் தான் ஓகேங்களா? பிடிஷன் தான் ஓகேங்களா? என்ன சார் நீங்கள் சொன்னீங்க நான் 4th டே எடுத்துகிட்டு அப்படி வந்து நீங்கள் பின்னாடி வந்து என் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம். நான் சொல்ல சார் பிடிஷன் பற்றி தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைட்லைன்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சார் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஓகேங்களா? சரிங்க சார், வாங்க நம்ம எப்படி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்த டேல இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா? சரிங்க சார், வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவில் இந்த குரூப் 4 2025 கவுன்சிலிங் தொடர்பான கேள்விகளும் அதற்கு மாணவர்களுக்கு எப்படிலாம் ஒரு சந்தேகம் ஏற்படும் அப்படின்ற நிவர்த்தி செய்வர்களை தொடர்ந்து வீடியோ பதிவிட்டு தான் வரோம் ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த கவுன்சிலிங்கில் இருக்காங்க, இந்த ரேஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருகு அப்படின்னு சொல்லி திருமூலர் சொன்ன மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு அனலைஸ் தான் ஓகேங்களா? சரிங்க சார், வாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது சார். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா 500 மெம்பர் கூப்பிட்டாங்க ஓகே. ஒன் டேவுக்கு எத்தனை பேர்னா 500 பேர். ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க ஒன் டேவுக்கு 400 தான், ஒரு 100 குறைச்சிட்டாங்க. பேர் பேட்சுக்கு 50-50 ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா? அதாவது மார்னிங் வந்துட்டு 8:30 8 o'clock போன டைம்லாம் நடந்துக்கும் பேட்ச்சு ஓகேங்களா? ஆனால் பட் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க 2 பேட்சுன்னு சொல்லிட்டு 10 1 பேட்சையும் 11:30க்கு ஒரு பேட்சும் கூப்பிட்ருக்காங்க. இதில் 10 பேட்சில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 மெம்பர் மட்டும் தான் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் 11:30 பேட்சில் பார்த்தீங்கன்னா 250 மெம்பர்ஸை கூப்பிட்ருக்காங்க ஓகேங்களா? ஸோ அதுலேயுமே ஒரு மார்னிங்லேயுமே கொஞ்சம் பேட்சை குறைச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி அந்த 10க்குள்ளார போயிட்டு அந்த 11:30க்குள்ளார முடிச்சிருவாங்க அப்படின்றது ரேர் ஓகேங்களா? அது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளார அவ்வளோ சீக்கிரம் குயிக்கெல்லாம் முடிச்சுட்டுலாம் பண்ண முடியாது. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேஷன் ஈச் பை எவரி இன்ச் ஒன்று செக் பண்ணுவாங்க ஓகேங்களா? இதெல்லாம் மிஸ்டேக் இருந்தால் பிரச்சனை ஆகிடும் இல்லையா? அதனால் கரெக்டாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ இங்கே ப்ராசஸ் லென்த் ஆகும். ஆனால் இவங்க டைமிங் கொடுத்துருக்காங்க ஓகே, அந்த டைமுக்கு நீங்கள் ஆஜராகிக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. இந்த மார்னிங் பேட்சையும் சீக்கிரமாக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 o'clockன்றது ஒரு ஆஃபீஸ் டைமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த 8 o'clockன்றது ரொம்ப இயர்லியாகவே போகிற மாதிரிலாம் இருந்தது. இப்போ 10 o'clock ஓகே ரீசனபுளான இதுதான். பட் ஆனால் பேட்ச் மெம்பர்ஸ் குறைச்சது தான் என்னன்னு தெரியல. சரி ஓகே, அவங்க நிர்வாகக்காரங்க குறைச்சிருக்கலாம் ஓகே. பட் அதெல்லாம் நமக்கு எந்த விஷயம் போகிறதில்ல ஓகேங்களா? ஒரு நாளைக்கு நான் 500 பேர்னா நம்ம அதில் ஃபஸ்ட் நாளைக்கு முன்னே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி போயிருப்போம். இப்போ ஒரு நாள் தள்ளி போகும் அவ்வளோதான் ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ ஃபஸ்ட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து எப்பயுமே கொஞ்சம் காம்படிட்டாக தான் கடன்னு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் அவங்க நினைச்ச துறை எடுக்கலான்றத விட கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா விஏஓ ஓகேங்களா? அடுத்தது ரெவென்யூ, அடுத்தது ரூரல் டெவலப்மெண்ட். சார் இதில் என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி ஃபஸ்ட்டில் ஸ்டேட் சீனியர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் மேக்ஸிமம் மேஜராக என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட் டே போகிறாங்க. இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்கள் தான் சார் ஃபஸ்ட் டே போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களே ஓன் டிஸ்ட்ரிக் தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஓகேங்களா? இல்லை சார் நான் வேறு டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிறேன், அது 1 or 2 கேஸ் எனக்கு வந்து ஹையர் ஸ்டடி பண்ணணும், இல்லை என்னுடைய ஃபேமிலி வந்து அங்கே இருக்கிறாங்க மைக்ரேட் ஆகிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து அங்கே மைக்ரேட் ஆகிட்டனால அதனால் சூஸ் பண்ணலாமே தவிர மற்றபடி 90% 99% என்ன பண்ணுவாங்க ஓன் டிஸ்ட்ரிக் தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஓகே. அது லைக் உமன்ஸு ஓகேங்களா? இவங்கலாம் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு அவங்களோட ஓன் டிஸ்ட்ரிக் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இவங்கெல்லாமே இங்கெல்லாம் காம்படிட்டாக இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு காலியிடும், ஃபஸ்ட் நாளே காலியிடும். இந்த டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வேகன்சி அதிகம் ஓகேங்களா? ஒரு 89-90 வேகன்சி கிட்ட நியர்பை இருக்குது கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். அப்படின்னா லோக்கல் ஆடிட் ஃபண்டு ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட் காலியாகும். ட்ரெஸரியும் காலியாகும். இல்லை டிரான்ஸ்போர்ட்டு, டவுன் பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்துலாம் வந்து முன்னாடி காலியாகிடும்.
ஏன்னா சார் அதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் சீனியர் சார் டவுன் பஞ்சாயத்தில். ஓகேங்களா, டவுன் பஞ்சாயத்தில் பில் கலெக்டர் எடுக்கிறாங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் கிடையாது, பில் கலெக்டர். ஓகே, அங்கே பிராக்கெட் தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் போடுவாங்க. உங்களை பில் கலெக்டர் தான் ஃபஸ்ட்டு அப்பாயின் பண்ணுவாங்க, வரி தண்டலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வரி இது கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது பில் கலெக்டர் பார்த்து எடுத்துக்கோங்க. அதை பற்றி வேணால் பின்னாடி நான் சொல்கிறேன், அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி மட்டும். அடுத்து பஞ்சாயத்து ராஜ், அதான் ரூரல் டெவலப்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இஓ கிரேட் 4 ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இந்து அறநிலைத்துறைன்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், செயலாக நிர்வாக அலுவலர்னு சொல்லிட்டு. அடுத்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கிடையாது, ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர், ஜேசிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காலியாக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த இஓ கிரேட் 4 ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட் டேவே மேக்ஸிமம் தான், அந்த ஃபஸ்ட் டேல காலியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, வேகன்சி கம்மி தான், சொற்ப வேகன்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இவங்களாம் ஃபஸ்ட்டே காலியாகிடும் சார். சரி, அடுத்தது செகண்ட் டே பார்த்தீங்க அப்படின்னாலே இதில் கொஞ்சம் ஒரு சில டிபார்ட்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டேயில் மார்னிங் கொஞ்சம் இருக்க சான்சஸ் இருக்கும், மேபி ரேர் தான் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம். ஓகேங்களா, ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷனில் ஸ்டேட் சீனியர் தான், பட் இருந்தாலும் மாணவர்கள் அதிகமாக விரும்பி எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு. ஓகேங்களா, ஸோ செகண்ட் டேயில் மார்னிங் செக்ஷன் வரைக்கும் இருக்கலாம். லோக்கல் ஃபண்ட் ஆடியில் அந்த மாதிரி வேகன்சி கம்மி சார், ஃபஸ்ட் டேவே காலி ஆகிடும். ஓகேங்களா, 1 to 3 டே 3 நாள் அப்படின்னு போட்டிருக்கனால நீங்கள் என்ன சார் தேர்ட் டே வரலையான்னு சொல்லுவேன்னா அதுக்காக நான் சொல்லிடுறேன். உங்களை டிரான்ஸ்போர்ட்லாம் எதிர்பார்க்கலாம், தேர்ட் டே செகண்ட் டேலாம் டிரான்ஸ்போர்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம் செகண்ட் டே தேர்ட் டே. விஓஓ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தேர்ட் டே செகண்ட் டே தேர்ட் டேலாம் விஓ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓன் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு அதிகம். ஓன் டிஸ்ட்ரிக்டில் அதர் டிஸ்ட்ரிக்டில் இப்போ லைக் கொங்கு ரீஜன்ஸு, இந்த பக்கம் இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா விஓசி கிடையாது, ரேரில் இல்லவே இல்லை. அப்படின்ற போது அவங்களுக்கு அந்த ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, வேறு டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் இந்த பக்கம்லாம் இருக்குது, செங்கல்பட்டு இவங்களுக்குலாம் இருக்குது, அரியலூர் இவங்களுக்குலாம் விஓஸ் வேக்கண்ட் இருக்குது. அது இந்த பக்கம் டெல்டா ரீஜன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு 4th டே வரைக்கும் கூட கிடைக்கிற சான்சஸ் இருக்கும். ஏன்னா அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரிப்பேர் பண்ணி எடுப்பாங்க. ஒரு சில மாணவர்கள் அப்புறம் டெல்டா ரீஜன்ஸ் எடுக்க மாட்டாங்க, இந்த பக்கம் சவுத்து இந்த பக்கம் நார்த் பக்கம் இருக்கிறவங்க ஃபுல்லாகவே. ஓகேங்களா, அதனால் அந்த 4th டேவுக்கு விஓ ஒரு சில பேர் கிடைக்கும், அதாவது டெல்டா ரீஜனுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு. ஓகேங்களா, ஒரு சில கம்யூனிட்டிக்கு 4th டே ஈவினிங் வரைக்கும் கிடைக்கலாம். அது நான் டிஃபெண்ட் எங்கள் கம்யூனிட்டி நான் சொல்லவே இல்லை. ஏன்னா சார் நீங்கள் 4th டே வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களே, எப்படி எங்களுக்குலாம் கிடைக்குமே அப்படின்னு சொன்னால் சார் டிஃபெண்டிங் கம்யூனிட்டி ஒரு சில கம்யூனிட்டி உங்களுக்கே தெரியும், மைனாரிட்டி கம்யூனிட்டிலாம் மெஜாரிட்டி விட மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில டே தள்ளி போய் அவங்களுக்கு விஓஸ்லாம் கிடைக்கும், கம்மியாக எந்த ஒரு சில கட் ஆஃபுக்கே கிடைக்கும். உங்களுக்கு கம்மி கட் ஆஃப் நான் சொல்லவில்லை, இந்த கட் ஆஃபுக்கு அவங்களுக்கு கிடைக்கும் விஓஸ் ஒரு சில கம்யூனிட்டிக்கு. ஓகேங்களா, அதனால் அந்த தேர்ட் டேவும் 4th டேவும் கிடைக்கும். அடுத்து இந்த 4th to 5th, ஸோ இங்கே தான் மேஜராக அதிக மெம்பர்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸரி. ஓகேங்களா, ட்ரெஸரி அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு. ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட்டு செகண்ட் டேயில் கொஞ்சம் ஏன்னா 1 2 அப்படி தான் எடுப்பாங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தா ஸ்டேட் சீனியாரிட்டி, ட்ரெஸரி ஸ்டேட் சீனியாரிட்டி, டவுன் பஞ்சாயத்து அதாவது பஞ்சாயத்து ராஜ் இது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இது கிடைக்கும். அதான் நான் சொன்னல, இதான் 4th டே தேர்ட் டேவும் 4th டேவும் கிடைக்கும். இஓ கிரேட் 4ம் கொஞ்சம் சான்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா ஃபஸ்ட்டு ஏன் சார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டேயில் செகண்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ரிஜிஸ்ட்ரேஷனு இந்த விஓஓ அப்புறம் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பஞ்சாயத்து ராஜ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த இஓ கிரேட் 4லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4th டே 5th டே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா, 4th டே வாய்ப்பு இருக்குது, 5th டே சொல்ல முடியாது, 4th டே சொல்லலாம். ஏன்னா வேக்கண்ட் கம்மி சார், அவங்க டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிட்டா போதாதில்ல, இதில் எவ்வளோ வேக்கண்ட்னா கம்மி தான் இருக்குது. உங்களுக்கு வேணால் மென்ஷன் பண்ணி கூட காட்டுறேன் எடுத்து. ஓகேங்களா, இதெல்லாம் கம்மி வேக்கண்ட், அது ஒரு சில கம்யூனிட்டி வேக்கண்ட்டே இல்லை உண்மையை சொல்ல போனால். ஓகேங்களா, ஸோ அப்படின்போது அவங்களுக்காக 4th டே சார் நான் 4th டே தான் போனேன் எனக்கு கிடைக்கல இஓ கிரேட் 4 அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது இஓ கிரேட் 4 பார்த்தீங்கன்னா இந்துஸ் மட்டும் தான் அப்ளிகபிள். ஓகேங்களா, அது 25 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா, இந்த இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, அது மாதிரி இருக்குது. ஒரு சில டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அப்படிலாம் இருக்கும்போது அவங்க அதுலேருந்து வெளியே வராங்க. அப்படின்போது 4th டே நீங்கள் கிடைக்கும்னு சொல்லிங்க, நான் இது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தேன் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. அதனால் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஓகே, அது மாதிரி ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட்லாம் கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் கிடைக்கும், சோஷியல் வெல்ஃபேர் கம்பல்சரி கிடைக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் 4th 5th. அதை 6th 7th இந்த டேட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு கம்பல்சரி 6 7 பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் கம்பல்சரி குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து போஸ்ட் கூட வேணும், இதான் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் அதிகம். என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கம்பல்சரி கிடைக்கும் 6th டே, என்னால் சால்ட்டாக சொல்ல முடியும். அக்ரி டிபார்ட்மெண்ட் கம்பல்சரி கிடைக்கும் 6th டே. ஸ்கூல் எஜுகேஷன் கம்பல்சரி கிடைக்கும், காலேஜ் எஜுகேஷன் கிடைக்கும். இதை மென்ஷன் பண்ணல காலேஜ் எஜுகேஷன், சாரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. காலேஜ் எஜுகேஷன் நான் மென்ஷன் பண்ணல, காலேஜ் எஜுகேஷன் கம்பல்சரி கிடைக்கும். மெடிக்கல் ஹெல்த் அந்த டிபார்ட்மெண்ட் கம்பல்சரி கிடைக்கும். ஓகேங்களா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கம்பல்சரி கிடைக்கும். நீங்கள் கண்ணை மூணு எடுக்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ணை மூணு எடுக்கலாம்னு சொல்லுவேன், சாரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். அது உங்கள் விருப்பம், ஏன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, இது என்ன போஸ்ட் கோடு வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்காக சொல்ல வரேன். ஓகேவா, ஃபாரஸ்ட்டில் ஜேஏ இருக்குது சார், ஜூனியர் அசிஸ்டன்ட் கம்பல்சரி கிடைக்கும் சார். இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் இவங்களாம் இருக்காங்க, நாங்கள் ஜேஏவை போகிறோம். எங்களுக்கு அவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்னா சார் நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் தான் பார்த்துருவாங்க, அட்டனன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, சேலரி இது பண்ணுறது, இதெல்லாமே உங்களோட ஒர்க் தான். இவங்க வந்து ஃபீல்டு மட்டும் தான் பார்த்துருப்பாங்க. இவங்க ஆஃபீஸ் வருவாங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கில் இது செய்ய மாட்டாங்க, அவங்களோட ஒர்க் என்னவோ அதை பார்த்துட்டு போயிடுவாங்க. இவங்க யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, நீங்கள் நான் யூனிஃபார்ம் தான். ஓகேங்களா, அதில் பிரச்சனை இல்லை சார். இப்போ ஜேஏவாக இருந்து நீங்கள் என்ன ஆகலாம்னா அசிஸ்டன்ட் ஆகலாம். எங்களுக்கு குரூப் 2A ஸ்கேல் போகலாம். 2Aலேருந்து 2 போனீங்கன்னா என்ன ஃபாரஸ்ட் ஆகிடலாம்.
ஆக்சுவலி ஃபாரஸ்ட் ஆகலாம், அப்படி இல்லைனா சூப்பர்டென்ட் ஆகலாம். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஃபாரஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஸ்டார் வச்சு 2 ஸ்டார் கொடுப்பாங்க சார். இப்போ ஃபாரஸ்ட்டில் இப்போ குரூப் 2ல் இருக்குது ஃபாரஸ்ட்டு இல்லைங்களா, அந்த ஃபேஸ்களுக்கு நீங்கள் போயிடுவீங்க. எப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுத்தால் கூடமே. ஓகேங்களா, என்னால் இப்போ நான் குரூப் 2 என்னால் கிளியர் பண்ண முடியல சார், நான் ஃபாரஸ்ட் எடுக்க முடியாது, ஆனால் நான் ஃபியூச்சரில் ஃபாரஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம் தைரியமாக ஜூனியர் அசிஸ்டன்ட். ஓகேங்களா, சூப்பர்டென்ட்டாகவும் போய்க்கலாம். உங்களுக்கு 2 ஆஃபர் வரும் அந்த டைமில். சூப்பர்டென்ட்டாகவும் போகலாம், லைக் நீங்கள் ஃபாரஸ்டராகவும் போகலாம். ஓகேங்களா, அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, அதுவும் பார்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக 6th 7th கம்பல்சரி கிடைக்கும். 8th 9th பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, மெடிக்கலு, போலீஸ், அப்படியே ஃபாரஸ்ட்டு, கோர்ட்டு. சார் ஆக்சுவலி கோர்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான் மேக்ஸிமம் மெஜாரிட்டி பேர் விரும்புறதில்ல. ஓகேங்களா, என்ன காரணம் அப்படின்னு நம்ம வெளியே அனலைஸ் பண்ணும்போது என்ன, ஒர்க் அதிகம், NOC கொடுக்குறதில்ல, இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை எந்த டிபார்ட்மெண்ட் நான் குறை கூற மாட்டேன். ஏன்னா குறை சொல்கிற அளவுக்கு எனக்கு கிடையாது, எல்லாமே ஒரு துறை. ஓகேங்களா, அப்போ இந்த துறையில் இருக்கிறவங்களாம் இதுங்களா சொல்லுங்களா, அப்படி இந்த துறையே வேணாம், நீதித்துறையே வேணாம்ல ஒர்க் இல்லைனா சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். NOC கொடுக்குறதில்லன்றாங்க, ஒர்க் அதிகம்ன்றாங்க, ப்ரொமோஷன் கொஞ்சம் டிலே ஆகுது சார். ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. நம்ம அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நம்மளை எந்த நிலையும் அந்த மாவட்ட நீதிமன்றம் இல்லை கிளை நீதிமன்றத்தில் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. இது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டிக்குள்ளே வருது. ஓகேங்களா, ஸோ இந்த கோர்ட் டிபார்ட்மெண்ட் 8th to 9th டே, ஓகே, இந்த டேயில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த 9th டேவில் கம்பல்சரி கோர்ட் இருக்கும். பட் ஃபஸ்ட் டேவிலையும் யாருன்னா ஒருத்தர் எடுக்கலாம். யாருன்னா இப்போ ஒரு சில லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, மேஜரான டிபார்ட்மெண்ட் இல்லை, சரி ஓகே ஃபஸ்ட் டே வந்து இதே டிஸ்ட்ரிக்டில் எடுத்து நம்ம பண்ணிக்குவோம், ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, இல்லை அவங்க வந்து மேரேஜ் ஆகாத உமன்ஸாக இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி கோர்ட்டை எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு எடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கோர்ட்டு 1 2 தான் காலியாகும். தவிர கடைசியாக ஃபில் ஆகிறது இங்கே 8th to 9th கம்பல்சரி கோர்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, அந்த கடைசியில் இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லாம் போஸ்ட் கூட என்னென்னு குறித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா சார், ஒரு 5 டிபார்ட்மெண்ட் மேக்ஸிமம் குறித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக வேறு என்ன குறிச்சிக்கோங்க. ஓகேங்களா, உங்கள் கம்யூனிட்டிக்கு அந்த நீங்கள் குறிக்கிற டிபார்ட்மெண்ட் உங்கள் கம்யூனிட்டி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா, நான் எப்படின்னு சொல்லிட்டேன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், ஜென்ரல் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காமனாக இருந்தால் ஜென்ரல், அதாவது உங்கள் கம்யூனிட்டி, அடுத்து உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகேங்களா, ஒரு BC கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரலில் வருவீங்க. ஓகேங்களா, அடுத்து ஜென்ரலில் PSTM இருந்தால் உங்ககிட்ட அது வந்துடுவீங்க 2. அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்யூனிட்டிக்கு வாங்க BCக்கு வந்துடுவீங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த 4 வேக்கண்ட்டுக்கு இது மாதிரி நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க, மற்றபடி எதுக்கும் வராது உங்ககிட்ட. ஓகேங்களா, ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிளாக இந்த போஸ்ட் எடுத்துக்கிறீங்க இந்த டிஸ்ட்ரிக்டில், இந்த கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அதை விட்டு நீங்கள் இல்லாத கம்யூனிட்டி, உங்கள் கம்யூனிட்டிக்கு அங்கே வேக்கண்ட் இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு அது தெரியாமல் நீங்கள் பாட்டு நோட் பண்ணிட்டு அப்புறம் அங்கே போய் ப்ரெஷர் ஆகணும் கடைசி நேரத்தில். ஓகேவா, ஸோ அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் நாங்கள் உங்களை யோசிக்க விட மாட்டாங்க, டக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு பேர் நிறைய ஆஸ்பிரண்ட் இருக்காங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் ஆர்டர் அடிக்கணும், அதனால் டக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால தான் உங்களை வந்து TNPSC அறிவித்திருப்பாங்க, ஒரு 5 வந்து குறிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டில் எது கிடைக்கலாம் சார். ஓகேங்களா, 10 11 பார்க்கலாம் சார், நான் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். பட் இதுக்குள்ளே இந்த டேட்டுக்குள்ளே நடக்கிறது இவ்வளோ தான் சார் நடக்கும். ஓகேங்களா, இதில் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுதல் நடக்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, லைக் அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் ப்ளஸ் சேல்ஸ் உமன் இருக்கிறதுனால இதிலே ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். ஓகேங்களா, இதனுடைய ப்ரெடிஷன் தான். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட் கூட குறிச்சிக்கோங்க. ஓகேங்களா, சரிங்க சார், வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா வியூஸ் நிறைய போயிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலி அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வியூஸ் போகிற அளவுக்கு சப்ஸ்கிரைப் இருக்கானா இல்லை, ஒரு சில இந்த வீடியோலாம் பார்க்கும்போதே தெரியுது. உங்களோட சில பேர் யூனிக் வியூஸ்னு வருது எனக்கு, அதாவது மேலே மட்டும் அப்படியே ஃபுல்லாக கிளிக் பண்ணாமல் அப்படியே மேலே பார்ப்பாங்க பார்த்தீங்க, அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் எல்லாமே தெரியும் சார், யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னுட்டு. ஸோ கொஞ்சம் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சார். ஓகேங்களா, ஓகே சார், தேங்க்யூ. வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி.